ஆன்லைன் டூல் வரிசையில் நாம் தற்போது பாடம் தொடர்பான டூலை பார்க்க இருக்கிறோம். அதில் தமிழ் பாடத்திற்கு உதவக்கூடியதாகவும் பிற பாடங்களையும் ஒருங்கிணைத்து நாம் இந்த டூலில் பார்க்க போகிறோம். அதற்கு pschool.in ஷோகேஸ் என்று தோன்றும். அதேபோல் வகுப்பு இந்த பக்கம் தோன்றும். அதில் கிண்டர் கார்டன் முதல் 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் எந்த வகுப்பு வேண்டுமானாலும் இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இதில் ஃபன் கார்னர், மேத்ஸ், கிராமர், வெக்காபுலரி, ஸ்டோரிஸ், கிளாக் அண்ட் டைம், சயின்ஸ், சோசியல், சுடுக்கு, வேர்ட் சர்ச், கிராஸ்வேர்ட், கேம்ஸ், ஜெனரல் நாலேஜ், தமிழ். தமிழ் என்பது தமிழ் பாடத்தை குறிக்கும். பிற மொழிகளையும் இதில் நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது ஃபன் கார்னர் என்ற பகுதிக்கு செல்லும் பொழுது இதில் கலரிங் ஃபார் ஃபன் என ஒரு 18 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதே போல கலர் வித் கலர் கோட், டிராயிங் ஃபன், மிரர் இமேஜ் டிராயிங், மேட்ச் ஷேப்ஸ், சிம்மெட்ரிக் ஃப்ளவர், நிறைய தலைப்புகள் உள்ளது. இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் மாணவர்கள் மகிழ்வோடு கற்றுக்கொள்ள பயனுள்ளதாக அமைகிறது. கலரிங் ஃபார் ஃபன், இது ஒரு பால். இந்த பாலில் கலர் வேணும்னா நம்ம கலர் ஒரு சூஸ் பண்ணிட்டு இதில் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த கலர் நமக்கு இங்கே அந்தந்த பகுதியில் அந்த கலரு வரும். இதுதான் கலர் ஃபார் ஃபன். ஸோ உங்களுக்கு இந்த செயல்பாடு தெரியலன்னா இங்கே சைடில் வீடியோ ஹெல்ப்னு இருக்கு. நீங்கள் வீடியோ ஹெல்ப்பை கூட பயன்படுத்திக்கலாம். அதே போல் கலர் வித் கலர் கோட் இருக்கு. அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிக்சர் புசில் இருக்கு, மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு, பேலன்ஸ் த நம்பர்ஸ் இருக்கு, ஏரியா அண்டர் த ஷேப், நம்பர் லைன், ஃபைண்ட் நம்பர், ஃபைண்ட் த ப்ராப்ளம். நம்ம எந்த வகுப்பை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த வகுப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கண்டென்ட் நமக்கு வரும். இப்போ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது என்ன நம்பருங்க இப்போ கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிக் மார்க் வரும். இது போல் மாணவர்களுக்கு செயல்பாடு நம்ம கொடுக்கலாம். அதுக்கு பேலன்ஸ் த நம்பர்ஸ். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே கொஷின் மார்க் இருக்குது, இங்கே 11 இருக்குது. ஸோ இதுக்கு என்ன நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே 11 ஆட் ஆகும் அப்படின்னாக்கா 8. ஸோ இப்போ பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது. கிராமரில் ஹெல்பிங் அஸ் மெயின் வெர்ப்ஸ், ஹெல்பிங் வெர்ப்ஸ், மெயின் வெர்ப்ஸ், இந்த மாதிரி எது மெயின் வெர்பு எது ஹெல்பிங் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இது பார்த்துக்கலாம். இப்போ வாஸ் ஹெல்பிங் வெர்ப்ஸ். அதே போல் ஈஸ் ஹெல்பிங் வெர்ப்ஸு. ஸ்டோரிஸ் லைன் பை லைன் நமக்கு கிடைக்கும். கிளாக் அண்ட் டைம் இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏஎம்மா பிஎம்மா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ப்ராக்டிஸு. அதே போல் 1 ஹவர் எவ்வளோ மினிட்ஸு, 1 ஹவர் 60 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு நான் என்ன கிளாஸ் சூஸ் பண்ணியிருந்தேன்னா 4th கிளாஸ். இதே நான் 8th சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 8th ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ மேத்தமெட்டிக்ஸில் கம்பேரிங் நம்பர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், நம்பர் லைன் ஃபேக்டர் ட்ரீ. ஸோ ஃபேக்டர் ட்ரீ பாருங்கள் இல்லையா, இது கொஞ்சம் 8th ஸ்டாண்டர்ட். இப்போ நமக்கு இது ஹெல்ப் வேணும்னாக்கா எப்படி ஒர்க் பண்ணணும்னா வீடியோ கிளிப்பை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும், ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதுக்கடுத்து எங்கே போக போகிறோம்னாக்கா தமிழ் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம அங்கே எல்லா கண்டென்ட்டும் இங்கிலீஷில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே கண்டென்ட் இங்கே என்ன ஆகும், இதில் நமக்கு தமிழில் கிடைக்கும். ஸோ இதில் எழுத்துன்னு சொல்லக்குள்ள எழுத்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அந்த மாதிரி நம்ம போகிறோம். இப்போது ப்ரோனவுன்சியேஷன் வருது. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ப்ரைமரி லெவலில் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ப்ரோனவுன்ஸோட நமக்கு
கிடைக்குது. இது வந்து சிகப்பு நிறம். அதுக்கடுத்து ஈ சிகப்பு நிறம். அவ்வளோதான் இருக்குது உயிரெழுத்து. அதுக்கடுத்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்து வந்து என்ன கலர் சொல்லியிருக்காங்க? மஞ்சள் நிறம். ஸோ அதே போல் வந்து ஓசை பார்த்தீங்கன்னாக்கா உயிரெழுத்துக்கள் வந்து ஓசை. அம்மா. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் வருது. இது வேணும்னா நம்ம ரிப்பீட் பண்ணி மறுபடியும் கேட்கலாம். அடிப்படை தெரியாத மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது 1லிருந்து 5 வரை உள்ள மாணவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கடுத்து வந்து வார்த்தைகளை வந்து சுட்டி எழுத்து கூட்டி படிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம படிக்கணும் அப்படின்றது நமக்கு இதில் நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி ஈரெழுத்து சொற்கள் இதில் என்ன வரும்? எழுத்துக்களை சேர்த்து வார்த்தைகளை அமைக்கவும். ஸோ அது. இது போல் இரண்டு எழுத்துக்களை இணைச்சி நம்மளால் ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும். அதே மாதிரி வாக்கியத்தை வந்து அமைக்கணும். இப்போ வார்த்தைகளை இணைத்து வாக்கியம் அமைக்கணும். இங்கே வந்து பொறுத்து வாக்கியம், குறிப்புகளை கொண்டு கண்டுபிடித்தால் நிரப்புக, என் செல்லப்பிராணி நிரப்புக, இந்த மாதிரி ஒரு பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இருக்குது. இலக்கணத்தில் குறில் நெடில் காலம், பெயர்ச்சொல், வினைச்சொல், இந்த மாதிரி இருக்குது. இப்போது பெயர்ச்சொல், இந்த முதல் கட்டத்தில் பெயர்ச்சொல்லும் இந்த கட்டத்தில் வினைச்சொல்லும் நம்ம எடுத்து நம்ம பொருத்தணும். இப்போ பெயர்ச்சொல், இப்போ சென்னை இதுக்குள்ளே பொருத்தணும். அதே போல் வந்து ஓடுகிறது வினைச்சொல். ஸோ அதே மாதிரி அறிவியல் இருக்குது. அறிவியலில் செடி முன்ன பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல் ஆங்கிலத்தில் பார்த்தோம். அதே போல் இங்கே செடி. மனிதனுடைய உடல் உறுப்புகளை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ பொறுத்துக்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய இதில் இருக்குது. அறிவியல். அடுத்து சமூகத்தில் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் இது வந்து மேட்ச் பண்ணணும். ரோப், வெசல், தீஃப், தெப்ட்டு, ரெஸ்ட்டு இதுக்குரிய தமிழ் வார்த்தைங்க இருக்குது. இதை வந்து மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து உள்ளே இருக்குது. எந்த பாடத்துக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லா பாடத்தையும் நமக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே போல் பொது அறிவு இருக்குது, கோடு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறதுனாக்கா இதில் ஆல் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் மொத்தமாக இது கிட்டத்தட்ட 10,000 ஆக்டிவிட்டீஸ் இதில் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்சிஆர்டி கம்பேரிங் குவான்டிட்டிஸ் பாருங்கள். அது என்சிஆர்டி சிலபஸையும் இதை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கு. ரேஷியோ நமக்கு ஏன்னா எந்த வகுப்பை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் கிளாஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 7th கிளாஸ் அப்படின்னாக்கா 7th உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா மேத்ஸ் வேணும்னா மேத்ஸ் சூஸ் பண்ணால் அப்படியே ஃபில்டர் பண்ணி மேத்ஸ் டைரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம என்ன டாபிக் நம்ம பாடம் நடத்துகிறோமோ அந்த டாப்பிக்கு உந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாக்கா ட்ரையாங்கிளில் வரும். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள், இது பெரிமீட்டர். பெரிமீட்டர் அப்படின்னாக்கா இது 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இது வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னாக்கா இப்போ டோட்டல் ஆன்சர் வந்து 15. ஸோ 1 அதுக்கடுத்து வந்து 5 ஸோ இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 மீட்டர். ஓகே, அப்போ நீங்கள் போட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ணி நம்மளால் மாணவர்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இதை வந்து பயன்படுத்தி வகுப்பறை சூழ்நிலை வந்து ரொம்ப இனிமையாக மகிழ்ச்சிகரமாக மாற்ற முடியும் அப்படின்னு எல்லாருமே நினச்சி இந்த டூலை பயன்படுத்தி